இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஜெபமாலை அன்னையினுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த ஜெபமாலை அன்னையின் வழியாக நாம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து அருள் வரங்களுக்காக நன்றி செலுத்துகிற ஒரு அருமையான விழா. ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஜெபமாலையை ஜெபிக்க மறந்திருந்தால் மறுபடியும் அன்னையினுடைய பிள்ளைகளாய் இந்த ஜெபமாலையை ஜெபித்து நமக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தூண்டுகிற அழகான ஒரு நாளாக இதை நான் பார்க்கிறேன். இந்த விழாவின் தொடக்கத்திலே ஒரு சில பேருக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம். ஜெபமாலை ஜெபிப்பதையே ஜெபிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் நாங்கள் இருக்கோம். ஏனென்றால் நிறைய பிரிவின சகோதரர்கள் எதற்காக நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு என்ன பயன், அதுவும் இந்த மாதாவுடைய பெயரை சொல்லுவதால் நீங்கள் அந்த மாதாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக உங்களுக்கு தோன்றவில்லையா அப்படின்னு எங்களை குழப்புறாங்க ஃபாதர். ஜெபமாலை ஜெபிப்பதா வேண்டாமா என்கிற இந்த குழப்பமான நேரத்தில் ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை நாங்கள் எப்படி கொண்டாடுவது, எங்களுக்கு குழப்பமாக இருக்கிறது என்று ஒரு சில பேர் ஐயத்தோடு இந்த மறைவுரை கேட்கலாம். அவர்களுக்காகத்தான் இந்த மறைவுரை. அன்புமிக்கவர்களே, இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற ஒரு பழக்கம் என்பது நேற்று இன்று நம்ம தொடங்கிய பழக்கம் அல்ல. இந்த ஜெபமாலையை ஜெபிக்கிற பழக்கம் என்பது 13ஆவது நூற்றாண்டிலிருந்தே கொண்டாடப்படுகிற ஒரு திருச்சபையினுடைய பாரம்பரியமிக்க ஒரு பக்தி முயற்சி. அன்புமிக்கவர்களே, கிபி 1208ஆவது ஆண்டு புனித டோம்னிக் அவர்கள் ஆல்பிஜென்சியனிசம் அப்படிங்கிற ஒரு தப்பறையான ஒரு கொள்கை அந்த நேரத்தில் பரவி இருக்கிறது. ஆல்பிஜென்சியனிச தப்பறை அப்படி என்றால் என்ன என்று ஒரு சில பேருக்கு புரியாது. அன்புமிக்கவர்களே, அந்த கொள்கையானது பழைய ஏற்பாட்டு கடவுள், புதிய ஏற்பாட்டு கடவுள் அப்படி என்று கடவுளையே இரண்டாக பிரித்த ஒரு தப்பறையான ஒரு கொள்கை. இரண்டாவது, அந்த தப்பறையான கொள்கையின்படி இயேசு ஆவியில் மட்டுமே இருக்கிறார், அவர் மனிதனாக இல்லை என்று அவருடைய மனிதத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு தப்பிரை. அதற்கு பிறகு இந்த ஆல்பிஜென்சியனிச தப்பிரை என்பது மனிதர்கள் தங்களுடைய கடுமையான ஒருத்தல் முயற்சிகளால் இறைவனுடைய மீட்பை பெறலாம் அப்படி என்று மக்களுக்கு தவறான தப்பிரையான கொள்கைகளை படிப்பித்து வந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் புனித டோம்னிக் அன்னை மரியாளிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறார். இந்த தப்பிரையிலிருந்து கத்தோலிக்க திருச்சபையை மீட்டெடுக்க உதவியை தேடுகிறார். அந்த புனித டோம்னிக் அவர்களுக்கு மூரே என்று சொல்லப்படுகிற இடத்துல அன்னை மரியாள் காட்சியளித்து இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளை தியானித்து ஜெபித்து ஜெபமாலை வழியாக ஜெபித்தால் அந்த தப்பிரை தானாக அழிந்துவிடும் அப்படி என்று உறுதியளிக்கிறாள். அன்புமிக்கவர்களே, இப்பொழுது புரிகிறதா? ஜெபமாலை என்பது ஏதோ புரியாத வார்த்தைகள் என்று யார் யாரெல்லாம் நினைக்கின்றீர்களோ உங்களுக்கான பதிவு தான் இது. ஜெபமாலையில் இருக்கிற அனைத்து ஜெபங்களும் விவிலியத்திலிருந்து எடுக்கப்பட்டவை, இறை வார்த்தைகள் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஜெபமாலை என்பது இயேசுவினுடைய வாழ்வை, மீட்பின் வரலாற்றை நினைவு கூறுகிற ஒரு பக்தி முயற்சி என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் யார் யாரெல்லாம் ஜெபமாலையை ஜெபிக்கிறார்களோ இறை வார்த்தையை அவர்கள் தியானிக்கிறார்கள், இறை வார்த்தையை தங்களுடைய வாயால் அவர்கள் உச்சரிக்கிறார்கள். யார் யாரெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறார்கள் அன்னையினுடைய பரிந்துரையை நம்ம கேட்கிறோம். அவளுடைய பரிந்துரை மூலமாக நம்மை இயேசுவிடத்தில் பத்திரமாக அழைத்து செல்வதற்கு அன்னை மரியாளிடத்தில் ஒரு பரிந்துரையை ஜெபிக்கிறோம். ஆகவே ஜெபமாலை என்பது இறை வார்த்தை, ஜெபமாலை என்பது நம்முடைய மீட்பின் வரலாற்றை தியானித்தல், ஜெபமாலை என்பது மூவொரு கடவுளுக்கு புகழ்ச்சி, ஜெபமாலை என்பது அன்னை மரியாளிடத்தில் நாம் வைக்கிற பரிந்துரை. இந்த ஜெபமாலையை ஜெபித்த பிறகு அந்த ஆல்பிஜென்சியனிச கொள்கை என்பது முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகுதான் இந்த ஜெபமாலை ஜெபிக்கிற பழக்கத்தை வீடு வீடாக நகர் நகராக அவர் தன்னுடைய குருக்கள் மூலமாக எடுத்து செல்கிறார். அதற்கு பிறகு வரலாற்றில் 3 நூற்றாண்டுகள் கழித்து 1571ஆவது ஆண்டு லெப்பாந்தோ என்கிற இடத்துல துருக்கியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நடந்த அந்த போரில் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று ரோம் நகரத்தில் இருக்கிற இந்த பேதுருவினுடைய பேராலய வளாகத்தில் லட்சக்கணக்கான மக்கள் முழந்தாளிட்டு ஜெபமாலையை ஜெபித்து அன்னையினுடைய பரிந்துரை தேடுகிறார்கள். அந்த லெப்பாந்தோ என்கிற அந்த போரில் துருக்கியர்களை வெற்றி கொண்டார்கள் கிறிஸ்தவர்கள். அந்த வெற்றியை ஜெபமாலை மூலமாக பெற்றுக்கொண்டதை உணர்ந்த திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் அவர்கள்
இந்த விழாவை ஜெயராக்கினி விழா அல்லது வெற்றியின் அன்னையின் விழா என்று கொண்டாட பணிக்கிறார். அதற்கு பிறகு 1913 ஆண்டு அன்னை மரியாள் போர்ச்சுகல் தேசத்தில் பாத்திமா அன்னையாக காட்சியளித்த பொழுது, தன்னை அறிமுகப்படுத்திய பொழுது, தன்னை ஜெபமாலையின் அன்னை என்று அறிமுகப்படுத்தியதை உணர்ந்து கொண்ட தந்தை பத்தாம் பத்திநாதர் அவர்கள் இந்த விழாவை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி கொண்டாடுவதற்காக ஆணையிட்டார் என்றும் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, அதற்கு பிறகு 1969 ஆண்டு திருத்தந்தை 6ஆம் பால் அவர்கள் ஜெபமாலையினுடைய அன்னையின் விழாவாக கொண்டாட தாயாம் திரு அவைக்கு ஆணையிட்டார் என்றும் இந்த வரலாற்றில் நாம் வாசிக்கிறோம். இந்த வரலாறை சொல்லுவதற்கான காரணம் அன்புமிக்கவர்களே, இந்த ஜெபமாலை அன்னையினுடைய விழா என்பது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கமானது. கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அன்னையினுடைய பாதுகாப்பை உணரச் செய்யக்கூடியது. இந்த விழாவானது நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் இந்த அன்னையிடம் ஒப்படைத்து இயேசுவிடத்தில் நம்மை பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு, நம்மையே தயார்படுத்துவதற்காகத்தான் இந்த விழாவை இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். அன்புமிக்கவர்களே, 1945 ஆண்டு ஜப்பான் தேசத்தில் இருக்கிற ஹிரோஷிமா என்கிற ஒரு நகரை அமெரிக்க தேசத்தை சார்ந்தவர்கள் ஒரு அணுகுண்டு, த லிட்டில் பாய் என்ற ஒரு அணுகுண்டை வைத்து முற்றிலுமாக அழிக்கிறார்கள். 1.5 லட்சம் பேர் அந்த அணுகுண்டால் முற்றிலுமாக அழிக்கப்பட்டார்கள் என்பது வரலாற்று உண்மை. ஆனால் இதில் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த அணுகுண்டு, த லிட்டில் பாய் என்று சொல்லப்படுகிற அணுகுண்டு போடப்பட்ட இடம் ஹிரோஷிமா என்கிற நகரம். போடப்பட்ட இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் குறைவாக இருந்த புனித விண்ணரசி அன்னையினுடைய ஆலயம், அந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கிற சேசு சபை குருக்களுடைய இல்லம், இவை 2 மட்டுமே கதிர்வீச்சிலிருந்து காப்பாற்றப்பட்டது. இந்த 2 இடங்கள் மட்டுமே சிதலமடையாமல் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. இந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தயவு செய்து நீங்கள் கூகுளில் தேடலாம். இந்த உண்மை உங்களுக்கும் புலப்படும். அன்பு மிக்கவர்களே, 5-6 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரழிவை ஏற்படுத்திய அந்த அணுகுண்டு 1 கிலோமீட்டருக்கும் குறைவாக இருந்த அன்னையினுடைய அந்த ஆலயத்தையும் சேசு சபை வாழ்ந்த அந்த குருக்களுடைய இல்லத்தையும் பாதுகாத்தது. அந்த இல்லத்தில் காப்பாற்றப்பட்ட 5 குருக்களும் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இல்லத்தில் ஜெபமாலை அன்னையை நோக்கி நாங்கள் ஜெபமாலை ஜெபித்ததால் எங்களுடைய இடம் காப்பாற்றப்பட்டது, நாங்கள் உயிர் பிழைத்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உறவுகளே, நம்முடைய குடும்பங்களில் ஜெபமாலையை ஜெபிக்க தொடங்குங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பங்களை ஜெபமாலையில் ஒப்பு கொடுத்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையை மன்றாடி ஜெபியுங்கள். நமது பிள்ளைகளுக்கு இந்த அழகான பக்தி முயற்சியை கற்றுத்தாருங்கள். நம்முடைய குடும்பங்கள் உண்மையாகவே அன்னை மரியாளுடைய பாதுகாப்பில் இருந்து இயேசுவிடத்தில் சென்று சேர்வதற்கு அன்னை மரியாள் நமக்கு உதவி புரிவாள் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஜெபமாலை அன்னையினுடைய விழா வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.